ஸ்ரீலங்காவில் கடந்த ஆண்டில் மே மாதத்திலிருந்து சர்ச்சைகள் சிக்கியுள்ள கணக்காய்வாளர் நாயகத்தின் பதவிக்கு சுதந்திர தினத்துக்கு முன்னர் நிரந்தரமாக ஒருவர் நியமிக்கப்படலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவுக்குரிய நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் நேற்று நியமிக்கப்படலாம் என்ற பலமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இறுதி நேரத்தில் மீளெடுக்கப்பட்ட நிலையில் சுதந்திர தினத்திற்கிடையில் ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பு சபையில் புதிதாக குடிசார் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த அமர்வில் இந்த விடயத்திற்கு முடிவு வரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அரசுத் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க முன்மொழிந்த புதிய வேட்பாளரும் புதிய பிரதிநிதிகளால் ஏற்றுக்கொள்ளப்படுவாரா என்பதில் ஐயங்கள் உள்ளன. புதிய அமர்வில் அரசியலமைப்பு சபையில் உள்ள தமிழர் தரப்பு பிரதிநிதியான ஸ்ரீதரனும் கலந்து கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதியாக அனுரகுமார் திசாநாயக்க கேர்னல் தர ராணுவ அதிகாரியான OR ராஜசிங்கவை இந்த பதவிக்கு பரிந்துரைத்த போதிலும் இந்த பரிந்துரைக்கும் பேரவையில் உள்ள பெரும்பான்மை வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன. எனினும் ஸ்ரீதரன் இந்த பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்பட்ட விடயம் அவருக்கு இப்போது அவரது கட்சியில் சுமந்திரன் அணியால் பாரதூரமாக நோக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.